आचार्य देवो भव। मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி செங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு 6வது பாசம். அதில் முனிவர்களும் யோகிகளும் காலங்கார்த்தால எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து எங்கே போகிறான்னு சொல்லியிருக்கு தெரியுமோ? புள்ளரையன் கோயில் புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புல்லுன்னா பறவை, பறவைன்னா கருடன். பறவைகளுக்கெல்லாம் தலைவன் யார்? கருட பறவை தானே. அப்போ புள்ள அரையன். அரையன்னு சொன்னால் நான் சொல்லிட்டு இப்போ இடையினரா வல்லினரா இல்லை. அரையன்னு சொன்னால் ராஜா மன்னன் அர்த்தம். அப்போ புள்ள அரையன் பட்சிகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் மன்னன் கருடன். இல்லைன்னா புள்ளரையன் புள்ளரையன் கருடன். கருடனுக்கு கோன்னா சுவாமி மன்னன் அர்த்தம் இல்லையோ. அப்போ பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். புல்லுன்னா பறவை, அரையன்னா தலைவர் கருடன். புள்ளரையன் கோன்னா கருடனுக்கு சுவாமியா இருக்கிற திருமால்னு அர்த்தம். அந்த பெருமான் இருக்கிற இடம் எது? கோயில். புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அப்ப பெருமானுடைய கோயிலுக்கு யோகிகள் போகிறார்கள்னு ஆண்டாளுடைய பாசம். இது பாடப்பட்டது எப்போ? கண்ணன் இருக்கிறச்சே. கண்ணன் பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் விளையாடின்னு இருக்கார். அவரை எழுப்புறதுக்கு தான் கோபிமார்கள் எல்லாரும் போயின்னு இருக்கார். அந்த சமயத்திலே பாட்டு எப்படி இருக்கு? புள்ளரையன் இருக்கு, கோவில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. காத்தியாயனி தேவியினுடைய சின்ன மண் பொம்மையை பண்ணி வச்சுட்டு அவளுக்கு கோவில் கட்டி அவளை குறித்து தவம் இயற்றி அவளை குறித்து விரதம் இருந்து தான் மார்கழி நோன்பே நோற்றாள் ஆண்டாள். அப்போ அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கும் கோயில் உள்ளதுங்கிறது தெளிவார். ராமனே கோவிலுக்கு போயிருக்கார், கண்ணனே கோவிலுக்கு போயிருக்கார். நம்மளை போக வைக்கணுங்கிறதுக்காக தான் முன்னோடியாக இருந்தால் தானே நாம் செல்வோம். அதற்காக பெருமான் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுப்போம். எதனால் இப்படி அவர்கள் இருக்கிறச்சேவே இந்த நிலை இருக்கு? ராமன் இருக்கிறச்சே ராமர் கோவில் வேணுமா, கண்ணன் இருக்கிறச்சே கண்ணன் கோவில் வேணுமானால் தேவை இருக்கு. இது வெறும் கோவில்னு தனித்து ஒன்று பார்க்கக்கூடாது. பெருமானுக்கு பல நிலைகள் உள்ளன. அதில் முக்கியமாக 5 நிலைகள். இத்தேவம் பஞ்ச பிரகாரோகம் ஆத்மனாம் பததாம் அகஹான்னு அழகான ஸ்லோகம். 5 நிலைகள் பகவானுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல் நிலை வைகுந்தநாதன். வைகுந்தத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். எல்லாரும் ஒரு நாள் போகணும்னு ஆசைப்படுற இடம். ஆனால் இப்போ இல்லை. அது எங்கேயோ இந்த தேகத்தெல்லாம் விட்டுட்டு என்றைக்கு போகிறோமோ தெரியாது. இப்போ வேற ஏதோ காலம், வேற ஏதோ உடல். இந்த உடலோட நான் வைகுந்தத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா? உடலை திறந்தா தான் கிளம்புறதுக்கே முடியும். இதையும் எடுத்துன்னு போகிறேன்னால் பெருமான் ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று, இதை எப்போ விட்டுட்டு வருவான்னுட்டு. நமக்கு அதை விட பெரிய ஆசை, இதோடையே எல்லாம் பண்ணிவிடலாமான்னுட்டு. இதோட போக முடியாது. இதை திறந்தா தான் கிளம்பலாம். ஆகாய விமானத்தில் பறந்துட்டு ஏதோ விழுந்துடும் போல் இருக்கு. தண்ணீரில் கொண்டு போய் இறக்க போகிறா. உடனே அறிவிப்பு வருது, ஒன்றுத்தையும் தொடாதீங்க, உடனே நாங்கள் ஒரு ஏணியாட்டம் இங்கே போட போகிறோம், அதில் குதிச்சுருக்கோம். குதிச்சுட்டா நீங்கள் தப்பிச்சு விடலாம். படகெல்லாம் வரும், உயிர் காக்கும் படகுகள் போகலாம்னா இறங்க போகிற சமயம், ஓ முந்தா நாள் ஆரோத்தர் நமக்கு புளியோதரை கட்டி கொடுத்தாரு, அதை மேலே வச்சுருக்கமே, அதை எடுத்துக்காத போயிட்டோம்னா சாப்பிட முடியாது. அதில் அவர் மெனக்கட்டு முந்திரி பருப்பு வேர்க்கடலை பருப்பெல்லாம் வறுத்து வேற போட்டிருந்தாரு, விட்டுட்டோமேன்னு எடுக்க போனீள், யாரும் உங்களை எடுக்க மாட்டா. அப்புறம் அத்தோட போக வேண்டியதுதான். அப்போ அந்த இடத்துல என்ன தெரியுமா அறிவிப்பு வரும்? எந்த போட்டியும் தொடாதீங்க, உங்கள் கையில் இருக்கிறத எடுத்துக்காதீங்க, கால் செருப்பு அது இருந்ததுன்னா கழட்டி வீசிடுங்க, ஒரு பாரம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. முடியும்னா உங்கள் உடம்பை மட்டும் எடுத்துன்னு வாங்க.
இதுதான் அவள் அறிவிப்பே பண்ணுவாப்போ. ஏன்னா அதை விட்டுட்டு எங்கே போகிறது, நம்ம உடம்பு எடுத்துன்னு தானே போய் ஆகணும். அது மட்டும்தான் எடுத்துன்னு போகலான்னு அர்த்தம். அங்கே போகிறச்சே மொத்தத்தையும் விட்டுடணும்னு அறிவிப்பு வருது பாருங்க. அதே போல் நம்ம வைகுந்தத்துக்கு போகணும்னா இந்த உடம்பையும் விட்டால் தான் போக முடியும். அஸ்மாது ஷரீராது சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியச்சே நச்ச புனராவர்த்தத்தேன்னு உபனிஷத்து சொல்லுகிறது. அப்போ சரீரத்தையும் திறந்து இங்கிருந்து அங்கே போகிறோமே, அது என்றோ. அப்போ இந்த உடம்போட சேவிக்க முடியாது. எப்போ சேவிப்போங்கிறது தெரியாது, எந்த பிறவியில் கிடைக்குங்கிறது தெரியாது. இதெல்லாம் முதல் நிலை வைகுந்தநாதனுடைய நிலை. அடுத்தது பார்க்கடல். அவ்வளவு கஷ்டம் இல்லை, எங்கோ இல்லை. அப்படி தேவர்கள்லாம் தரிசனம் பண்ணியிருக்கா. பார்க்கடல்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பூலோகத்தில் தான் இருக்குது. இந்த பூலோகம்னா நான் சொல்கிறேன், இப்போ நாம் பார்க்குற 10 நாடுகளுக்குள்ள இல்லை. இப்போ ஏதோ ஒரு தீபத்தில் 6வது தீபத்துக்கு வெளியில் இருக்குது. நடுவில் இருக்கிறது ஜம்பூ தீபம்னு பேர். அடுத்த தீபம் அடுத்த தீபம் அடுத்த தீபம்னு 6வது தீபத்தை சுற்றி தான் பார்க்கடல். அப்பேற்பட்ட பார்க்கடலில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்காராம். அவர் படுத்துட்டு இருக்கார், பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கார். நின்ன திருக்கோலத்திலே சில இடத்துல, அமர்ந்த திருக்கோலத்தில் சில இடம், படுத்த திருக்கோலத்தில் சில இடம். வைகுந்தநாதனா உட்காண்டிருப்பார், பார்க்கடல் வாசுதேவனா படுத்து கொண்டிருக்கிறார். அங்கே போகலாமான்னால் அது நமக்கு இருக்கிற இடமே இல்லை, அது தேவர்களுக்குன்னு அவர் ஒதுக்கி வச்சிருக்கார். இப்போ ராஜா நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நாம் அவரை போய் சந்திக்கணும் வணங்கணும்னா இடம் சொல்லுவாரோ இல்லையோ. மந்திரிகளாக இருந்தால் மந்திராலோசனை மண்டபத்துக்கு வாங்கோ, இல்லை யாரானு பிரஜைகள் வரணும்னா ராஜசபைக்கு வாங்கோ. ஒற்றர்கள் பார்க்கணும்னா தனித்து ஏதோ ஒரு இடம் வச்சிருப்பார், அங்கே பாருங்கோ. அதே பெண்டீர் தன்னுடைய மனைவியை பார்க்கணும்னு சொன்னால் அந்தப்புறத்தில் பாருங்கோ. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் வச்சிருக்காரோ இல்லையோ. பெருமாள் அது போல் வச்சிருக்கார். தேவர்களெல்லாம் சந்தித்து குறை தீர்த்துக்கணும்னால் பார்க்கடலுக்கு வாங்கோ. மோட்சமடைந்தவர்கள்லாம் தரிசிக்கணும்னால் வைகுந்தத்துக்கு வாங்கோ. இப்படி ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு ஒதுக்கி வச்சிருக்கார். அப்போ பார்க்கடலுக்கு போக வேண்டியது தேவர்கள். நாமெல்லாம் தேவர்கள் இல்லையோ இல்லையோ. பிரம்மாவுக்கு ஆபத்து வந்தால் போவார், இந்திரனுக்கு ஆபத்து வந்தால் போவார். அப்பப்போ அவளுக்கு ஆபத்து வந்துடும். பிரம்மா அவ்வப்போது தன் வேதத்தை தொலைச்சிடுவார். வேதம் இருந்தால் தான் அவரால் சிருஷ்டிக்கிற காரியத்தை பண்ண முடியுது. இப்போ வேதம் போயிடுது, அதனால் சிருஷ்டிக்க முடியாதுன்னா பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார். இந்திரன் தன் நாட்டையே தொலைச்சிடுவார், அசுரர்களிடத்துல தோத்து போயிடுவார். அப்போ பார்க்கடலில் தான் போய் பிரார்த்திக்கிறார். இதுக்காகத்தான் பெருமாள் பார்க்கடலில் சேனிச்சிருக்கார். நமக்கு அந்த இடத்துல போக்குறதுக்கு அனுமதி இல்லை, நாம் போக முடியாது. வைகுந்தத்துக்கு போகலாம், அனுமதி இருக்குது, என்னைக்கு அனுமதின்னு தெரியாது. பார்க்கடலுக்கு இப்போ கூட போகலாம், ஆனால் அனுமதியே இல்லை. சரி, அது ரெண்டு நமக்கு இல்லை, விட்டுடுவோம். நமக்குள்ளேயே இருக்கார் அவர். இந்த ஒவ்வொருத்தர் உள்ளத்துக்குள்ளேயும் பெருமாள் உட்காந்துருக்கார். பார்த்துடலாம். என்னால் நாம் என்ன ஆஞ்சநேய சுவாமியாக இப்படி கிழிச்ச உடனே ராமரையும் சீதையும் காட்டுறதுக்கு அப்படிலாம் நம்ம பொண்ணு சக்தி இல்லை. ரொம்ப யோகம் பண்ணணும், பத்மாசத்தில் அமர்ந்துக்கணும், புலன்களை அடக்கணும், மூச்சை நன்னா கும்பகம் ரேச்சகம் பூரகம் இழுத்து பிடிக்கணும், கண்ணை முழுக்க மூடிடக்கூடாது, முழுக்க திறந்துடக்கூடாது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பத்தியாகாரம் தாரணா சமாதி, இது இத்தனை அட்டாங்க யோகத்தை தாண்டி போனால் பார்க்கலாம். இத்தனை கட்டப்பட்டால் உள்ளே இருக்கிறவர் ஒருவேளை தெரியலாம். எங்கேயோ 350 அடி ஆழத்தில் தண்ணீர் இருக்குது, ஆழ்துளை கிணறு போடுன்னு விடுறா. ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறா, ₹1,00,000 செலவு. வீணா போச்சு சுவாமி, கடைசியில் ஒன்றும் வரவே இல்லை. இப்போ அங்கே போடுங்கிறா, இங்கே இல்லையா அங்கே போட்டு இன்னொரு ₹1,00,000 வைக்கணும் இல்லையோ. பண்ணி பார்த்தா வரப்போகிறதா தெரியாதே. அதை போல் இங்கே உள்ள எத்தான தேடி பார்த்தாலும் கிடைச்சா தான் கிடைப்பார். வேண்டாம், நாங்கள் அங்கே வீண் முயற்சி பண்ணுறதா இல்லை. இப்போ முதல்ல நாங்கள் யோகிகளே இல்லையே. யோகம் இருந்தான்னா உள்ளே போய் தேடி பார்க்கறதுக்கு இப்போ யோகிகளே இல்லை. அப்போ 3வது நிலையும் ஆகாது. இதுக்கப்புறம் 4வது நிலை ராமன் கிருஷ்ணன் வராகன் நரசிம்மன். அப்போ அவர் பிறக்கிறார் இல்லையோ. பிறக்கிற சமயத்தில் எல்லாரும் பார்க்கலாமே. எங்கள் பாட்டி கூட பார்த்துருக்கலாம், எங்கள் தாத்தா கூட ராமனை சேவிச்சிருக்கலாம், தெரியாது. இப்போ நம்மளே கூட இருந்திருக்கலாமே. நாம் இப்போ ஒரு பிறவியோடு இருக்கோம். இதே போல் 150 பிறவிக்கு முன்னாடி கண்ணன் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்தோமோ இருந்தோம்னு எப்படி சுவாமி சொல்கிறீர்? இருந்திருப்போம். அப்போ கண்ணனை தரிசிச்சிருப்பீரோ? அநேகமாக இருக்காது. தரிசிச்சிருந்தா கெட்டியாக காலை பிடிச்சின்னு இப்போவே மோட்சத்துக்கு அழைச்சினுமோ சொல்லியிருக்க மாட்டேன்னா. நேராக கண்ணன் கண்ணில் பட்டிருந்தா தடால்னு காலை பிடிச்சிருந்து எப்போ கொடுன்னு கேட்டு போய் சேர்ந்துருக்க மாட்டோமோ. எப்போ போலையோ அப்போ நாம் அவரை ஒழுங்காக தரிசிக்கலேன்னு அர்த்தம். பண்ணியிருந்தோம்னா போயிருப்போம், இல்லை தரிசித்தும் போலேன்னா கம்சனாக இருந்திருப்போம்னு அர்த்தம். 2ல் 1 தானே. இப்போ கம்சன் தரிசித்தார் போலையே. இப்போ அகாசுரன் பார்த்தான், கேசி அசுரன் பார்த்தான், பகாசுரன் பார்த்தான், ஒருத்தர் முக்தி அடையிலையே. பார்த்தவர்களையும் தீயவர்கள் இருந்திருக்கா. நான் இங்கே அந்த மாதிரி ஒருத்தராக பிறந்திருந்தேன் என்னமோ அதுவும் தெரியாது. இப்போ நல்லவனாக இருந்திருந்தா பார்க்கலேன்னு அர்த்தம், பார்த்துருந்தேன்னா தீயவனாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதனால தானே திரும்ப இங்கே பிறக்கவே பிறந்திருக்கோம். அப்போ கண்ணனோ ராமனோ வராகனோ நரசிம்மனோ இருந்திருக்கார்களே, என்னால் இருந்திருக்கா. ஆனால் அது காலத்தால் வேறுபட்டு படுத்து பாருங்க. கலியுகத்தில் ஒத்துருமே இல்லையே.
நான் இருக்கிற காலத்தில் யாரும் இல்லை. ஏதோ துவாபர யுகத்தில் அவதாரம், திரேதா யுகத்தில் அவதாரம், கிருத யுகத்தில் அவதாரம், நாம் இருக்கும் கால் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எது 5வது நிலைக்கு தான் போனப்போ. அப்போ வைகுந்தநாதனும் ஆகலை, பார்க்கடல் வாசுதேவனுக்கு முடியல, உள்ள இருக்கிற பெருமாளையும் தரிசிக்கிறதுக்கு முடியல. அவதாரங்கள் நல்லா நம்ம நாட்டில் தான் நடந்ததுன்னா காலத்தால் வேறுபட்டு போயிட்டார். அப்போ ஒன்றும் காலம் மாறிப்படுறது, இல்லை இடம் மாறிப்படுறது, இல்லை இந்த உடம்பையே விட்டுட்டு இனியே பிறவியே எடுக்காட்டா தான் வைகுந்தத்துக்கே போக முடியுங்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால தான் பெருமாள் பார்த்து எல்லாருக்கும் இனிக்க இனிக்க 5வது நிலையை ஏற்படுத்தினார். இந்த 4 நிலையும் உனக்கு ஆகாட்டாலும் கவலைப்படாதே, இதை மேலே தாண்டி 5வது நிலை வச்சுருக்கேன். அதுதான் உன் ஊர், உன் நேரம், உன் உடம்போட, உன் வீட்டுக்கு பக்கத்தில் போய் தரிசிக்கிற கோவில். கோவில் கோவில் கோவிலாக பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அதுதான் 5வது நிலை. இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமான நிலை. இதுக்கு நம்ம ஏதான காலத்தில் வேறு காலத்துக்கு போனோமா? என் காலத்திலே இருக்கார். இடம் வேற எங்கேயானு போனோமா? திருக்கோடியிலேயே இருக்கார். ஒருவேளை இந்த உடம்பை விட்டுட்டு போனோமா? உடம்பு இருந்தால் தான் போகவே முடியும். ஆக மொத்தத்தில் எல்லாமே சௌக்கியமாக படுத்தல. இப்போ காலத்தால் வேற இல்லை, தேசத்தால் வேற இல்லை, என் தேகத்தை விட்டுட்டு போக வேண்டிய தேவையும் இல்லை. அதனால்தான் கோயில் ரொம்ப முக்கியமானது. இந்த கோவில் பெருமானுடைய 5 நிலைகளில் ஒன்று. 5 நிலையுமே அனாதியான நிலைகள். எப்போ பெருமானுடைய இன்றியமையாத நிலைகளில் ஒன்றுன்னு பார்த்துட்டோமோ அது புதுசாக ஏற்பட்டதாக இருக்குமா? அது ஆதி அந்தம் இல்லாததானே இருக்கும். அதனால தான் ராமர் காலத்திலையும் கோயில்கள் உண்டு, கண்ணனுடைய காலத்திலையும் கோயில்கள் உண்டு. பெருமானுடைய 5 நிலைகளில் இதுவும் ஒரு நிலை என்பதை குறிக்கொள்க. அப்புறம் ஒரு கேள்வி பார்த்தோம், ஏன் கோவிலுக்கு தான் போய் கும்பிடணுமா? உள்ளேயே எங்கும் இருக்காரேன்னால் அதை கும்பிடுறது நடக்குமா? கொஞ்சம் பாருங்க. உள்ளே இருக்கிறவரை பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. எனக்கு தண்ணீர் வேணும்னு ஆசை, உடனே கிடுகிடுன்னு அப்பப்போ கொஞ்சம் கதையெல்லாம் கேட்டிருக்கிடும் நீங்கள், மகாபாரதம் கதை, புராண கதை. தீர்த்தம் வேணும்னு ஆசைப்பட்டார். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கார், அவருக்கு ஒரே தாகமாக இருந்தது, எனக்கு தண்ணீர் வேணும்னு கேட்டார். துரியோதன உடனே தங்க கூஜாவை எடுத்துன்னு வந்தான், பெரியஷா கொண்டு இந்தாரும் தண்ணீர்னா. அவர் அப்படி ரொம்ப கேவலமாக பார்த்துட்டார். இது என்ன இவனுக்கு இவ்வளோ தான் புத்தி போல் இருக்குது, நான் எப்பேற்பட்ட வீரன் தங்க பூஜாவாக கேட்டேன் நான் அப்படின்னு அவர் திரும்பியே பார்க்கல. அர்ஜுனன் உடனே ஒரு அம்பை எடுத்து நீண்டு பூமியில் விட்டான். விட்ட உடனே அங்கேருந்து ஊற்று போல தண்ணீர் எடுத்து வந்தது, சரியாக நீரூற்று போல பீஷ்மருடைய வாயில் போய் விழுந்தது. இதுதான் வீரனுக்கு தகுந்த தாக சாந்தி அப்படின்னு திருப்தி அவர் ஏற்றுனுட்டார். இதை போல ஞானம் நமக்கு தண்ணீர் தாகம் இருக்கிறச்சே அம்பு கத்தி எல்லாம் எடுத்து ஓங்கி பூமியில் விட்டு அதுலேருந்து வர்ற தண்ணீர்லாம் நீங்கள் சாப்பிட்டு போயிடும். என்னால் முடியாது, உங்களால் முடியுமோன்னு தெரியாது. இப்போ அப்போ அவரவர்களுக்கு இந்த ஆற்றல் இருந்தால் அப்போ பூமியை தோண்டலாம், உள்ளேருந்து வர்றதை எடுத்துக்கலாம். நமக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் சக்தியே கிடையாது இல்லையோ. அப்போ எதைத்தான் தேடி போக? இப்போ தாகம் எடுத்திருக்குன்னால் அம்பை விட்டு பூமியிலேருந்து தண்ணீர் எடு, நடக்காத காரியம். சரி, பூமியிலேருந்தெல்லாம் எடுக்க வேண்டாம், நீர் அம்பு விடவே வேண்டாம், கிடுகிடுன்னு திருப்பார் கடலுக்கு பிரயாணமாக போ. அங்கே பெரிய கடல் இருக்கான், அங்கே இருக்கிறத சாப்பிட்டு தாகசாந்தி பண்ணிக்கும்னா போகாத ஊருக்கு வழின்னு அர்த்தம். இப்போ எனக்கு தாகம் எடுக்கிறதுனா பார்க்கடலில் போய் பாலை கூடினால் அது போகவே போகிறதில்லை, எனக்கு தாகசாந்தி ஆகவே போகிறதில்லை. அவ்வளோலாம் வேண்டாம் சார். இப்போ தாமிரபரணி பக்கத்தில் ஓடுறதும் இல்லையோ, எனக்கு தாகம் ஐப்பசி மாதம் பரவாயில்ல, உடனே தண்ணீர் கிடச்சிடும். எனக்கு தாகம் வைகாசி மாதம் ஆழ்வார் உற்சவத்தை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்தேன், ஒரே கொதியது, வெயிலாக கொதிக்கிறது, தாமிரபரணியில் ஜலமே இல்லை, ஏதோ தீர்த்தவாரிக்கா கொஞ்சம் விட்டுருக்கா, கரையில் நின்று எனக்கு தாகமாக இருக்கேன்னா ஒன்றும் ஆறு என்கிட்ட இறக்கப்பட்டாலோ அவள் வந்து தண்ணீர் கொடுத்துருக்கணும். ஒரு சுவாமி வேணும்னு என்ன பண்ணார், இப்போ வந்து தண்ணீர் வேணும்னு அடறீரே, ஒரு கார்த்திகை மாதம் வந்திருந்தீர்னா என்னமா தண்ணீர் ஓடும் தெரியுமான்னா, இதை விட வேறு வினையே வேண்டாம், நான் தாகத்தோடய இருந்துட்டு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பேன்னு இல்லையோ. தண்ணீர் கொடுன்னு கேட்டால் கார்த்திகை மாதம் வந்தால் தண்ணீர் இருக்கும்னால் அதை போலத்தான் எடுத்து இந்த அவதாரங்கள். எனக்கு தண்ணீர் வேணும்னு பெருமாளை சேவிக்கணும்னு கேட்குறச்சே, துவாபர யுகத்தில் கண்ணன் என்னமா இருந்தாரான்னு தெரியுமோ, திரேதா யுகத்தில் ராமன் என்னமா இருந்தாரான்னு எனக்கு என்ன லாபம்? இப்போ நான் இருக்கிறது கலியுகம், இப்போ ஏதானு கிடைக்குமா நான் கேட்டுட்டு இருக்கேன். நீர் கார்த்திகை மாதம் வரலன்னு சொல்லியிருந்தீர்னால் அப்போ காலத்தால் தள்ளி பிரயோஜனம் இல்லை. உள்ளே இருக்கிற பெருமாளை நன்னா உள்ள ஒரு அம்பை விடும், ரொம்ப தூரம் ஆழத்தில் இருப்பார், அதை எடுத்து நன்னா அவரை சேவிச்சுக்கும்னா நடக்காத காரியம். எனக்கு தான் அம்பு விட தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. அதுக்கப்புறம் நான் எங்கே உள்ளே இருக்கிறவரை வெளியில் கொண்டு போகிறேன்? அதுவும் வேண்டாம். இந்த மொத்த அண்டக்கட்டாகம் பூலோகம் படைக்கப்பட்டிருக்கே, இதுக்கு வெளியில் ஒரே தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், எண்ணிறந்த தூரத்துக்கு தண்ணீராக இருக்குமா. ஆனால் அது எவ்வளோ தூரத்தில்? 7 தீபங்களை தாண்டி ஒரு முட்டை அளவுக்கு ஓடு இருக்கும்,
14 லோகங்கள்னு கேள்விப்பட்டு இல்லையோ? மேலே 7 லோகம், கீழே 7 லோகம். இந்த 14 லோகங்களை தாண்டி ஒரே தண்ணீர் மயமாக இருக்குமா. ஒரு சுவாமி சொன்னார், நீர் ஒன்று செய்ய, அது ரொம்ப சுத்த தண்ணீராக இருக்கும், அதில் கலப்படம்லாம் இருக்கவே இருக்காது, நீர் இங்கெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அதனால் நேராக இப்போ ஒரு வண்டி மாட்டை கட்டின்னு அந்த ஓடு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போம். அங்கே நிறைய தண்ணீர் இருக்கான். அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரும்னால் இவர் எனக்கு உயிர் போகிறதுக்கு வழி சொல்கிறார், வர்றதுக்கு வழி சொல்லலேன்னு அர்த்தம். அப்போ அதுவும் கிடைக்காது. அப்படித்தான் வைகுந்தத்தில் இருக்கிற தண்ணீர் எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. நீர் வைகுந்தநாதனை போய் சேவிச்சு போகணும்னு நான் எங்கே போவேன் போது. அப்போ உள்ளே இருக்கிறவன் தரிசிக்கோன்னு சொன்னால் பாத்தாளத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்க சொல்கிறா போலே. அவதாரங்களை தரிசனம் பண்ணிக்கோன்னு சொன்னால் கார்த்திகை மாதம் வரக்கூடாதான்னு கேட்குறா போலே. வைகுந்தத்தை போய் தரிசிச்சுக்கோன்னு சொன்னால் இந்த மொத்த அண்டக்கட்டாக அண்டத்துக்கு வெளியில் இருக்கிற தண்ணீரை போய் குடிச்சுக்கோன்னு சொல்கிறா போலே. இதெல்லாம் நடக்காது. சரி, அப்படின்னா அது கூட வேண்டாம். இப்போ இது எல்லாத்துலேயும் அங்கங்கே மடுமடுவாக ஜலம் தேங்கு மொழியும். பெரிய 6 அடிச்சுன்னு போகிறது, ஒரே வெள்ளம். வெள்ளத்தில் இங்கே ஒரு குளம் தேங்கிறது, குட்டை தேங்கிறது, அது இது தேங்கு மொழியும். அது எப்பவும் இருக்கும். அதை நான் இப்போவே கூட போகலாம். அது எனக்கு வைகாசி மாதம் கிடைக்கும். எதில் வச்சு இந்த தண்ணீர் நமக்கு குடி தண்ணீர் கொடுக்குறா? ஆற்று வெள்ளம் போகிறச்சே சின்ன சின்ன கணத்தில் தேங்கிறது, ஏரியில் தேங்கிறது, குட்டையில் தேங்கிறது, அதுதான் சித்திரை வைகாசிக்கு உதவும். அதே போல் விபவங்கிற அவதாரம் பெருமாள் பண்ணுறாரோ இல்லையோ, நிருசிம்ம அவதாரம் பெரிய வெள்ளம் அடிச்சுன்னு போகிறா போலே, திருவிக்கிரம அவதாரம் வெள்ளம் அடிச்சுன்னு போகிறா போலே. அந்த வெள்ளத்தில் சின்னதாக ஒரு கோவில் தேங்கும், திருவிக்கிரம பெருமாள் கோவில். ராமாவதாரம்னு வெள்ளம் அடிச்சுன்னு போகிறச்சே சின்னதாக ஒரு கோவில் தேங்கும், ராமர் கோவில். கிருஷ்ணாவதாரம்னு வெள்ளை அடிச்சுன்னு போகிறச்சே சின்னதாக ஒரு குட்டை தேங்கும், வேணுகோபால கிருஷ்ணன் சன்னதி. அப்படி தேங்கினு தான் இது எல்லாமே போகும். அப்போ 6 வெள்ளம் அடிச்சுன்னு போகிறச்சே அதில் சின்ன கிணறு தேங்கினா அதை வச்சு நான் சித்திரை வைகாசி குடிச்சுப்பேன். அதை போல் பெருமான் அவதாரம் எண்ணிறந்த அவதாரங்கள் பண்ணச்சே அதில் அங்கங்கே தேங்கி தேங்கி நிற்பது தான் கோவில்களில் கோயில் கொண்டிருக்கும் உருவம். அதுக்குத்தான் அதை வச்சுருக்கார். இப்போ ஒரே ஒரு நிமிஷம், பார்க்கடலில் சாப்பிட போறீங்களா, இல்லை அண்டத்துக்கு வெளியில் இருக்கிற தண்ணீரை குடிக்க போறீங்களா, இல்லை பூமியில் 650 அடிக்கு இருக்கிற. இப்போ எனக்கு ஒரே தாகமாக இருந்தது, நீர் இங்கேருந்து அலகாபாதுக்கு போம், அங்கே இருக்கிற கங்கை யமுனையில் தண்ணீர் குடிக்க வேண்டாம், சரஸ்வதின்னு அந்தர்வாகினியாக வராலாம், தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடும்னா ஆகவே போகிறது இல்லையே. முதல்ல அலகாபாத்துக்கு என்னால் இப்போ தண்ணீர் தாகத்தில் போக முடியாது. அப்படியே திரிவேணி சங்கமத்துக்கு போயிட்டேனாலும் இந்த பக்கம் கங்கை, இந்த பக்கம் யமுனை, அதை விட்டுணுமா. சரஸ்வதி தேவிங்கிறவ அந்தர்வாகினி. அந்தர்வாகினா பூமிக்குள்ளேருந்தே வந்துட்டு இருக்கிறவள். அவங்கோ பதரிகாசிரமத்துக்கு மேலே மானாங்கிற இடத்துல வியாசர் சட்டுன்னு கோவிச்சிருந்தார். வியாசர் பாரதம் எழுதுறதுக்கு ஆரம்பித்தார். பெரும் இறைச்சலோட சரஸ்வதி நதி ஓடிட்டு இருந்தது. கோவம் வந்துருது அவருக்கு, இது என்னது நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கேன்னு. இப்போ ஒன்று ஆணையிடுறேன், பூமி கீழே போய் சத்தமே போடக்கூடாதுன்னார். சத்தம் போடாது இருக்கிறதுக்கு அங்கே உள்ள புகுந்தவ தான் பிரயாகராஜா. அலகாபாத்தில் வந்து தான் வெளியில் வந்தா. பத்ரி எங்கே இருக்குது? அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கில் எவ்வளோ தூரம் இருக்குது இப்போ. அப்போ சரஸ்வதியில் போய் தண்ணீர் குடிச்சுக்கோன்னு சொன்னால் நடக்கப்படுறதா? அவள் அந்தர்வாகினி. அதை போலத்தான் இங்கே அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாள். அப்போ இது இத்தனையுமே ஆக போகிறது இல்லை. இப்போது குளம் எங்கே இருக்குது, குட்டை எங்கே இருக்குது, ஏரி எங்கே இருக்குது, கிணறு எங்கே இருக்குது? அதுதான் என் திருக்கோடியில் இருக்கிற கோவில். அதுதான் பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரம். அதுதான் விக்கிரக ரூபத்தில் பெருமான் இருக்கிற அழகான வடிவம். அப்போ எவ்வளவு தேவையாக எடுத்து பாருங்க. நமக்கு எந்த தண்ணீரும் உதவாது, ஏரி தண்ணீர் கிணத்து தண்ணீர் தான் உதவும். அதை ஒரு பெரிய பாலத்தில் தேக்கி வைக்கிறா, அப்புறம் பாசனத்துக்கு விடுறா, குடி தண்ணீருக்கு விநியோகத்துக்காக விடுறா, அதைத்தான் எடுத்துக்கலாமே தவிர பார்க்கடலோ ஆவரண ஜலமோ வெள்ளப்போக்கில் போன ஜலமோ பூமிக்கடியில் இருக்கிற எங்கேயோ ஆழ்துளை கிணறு ஜலமோ பிரயோஜனப்படாது. இதைத்தான் நான் எடுத்துக்க முடியும். அப்படித்தான் அர்ச்சாங்கிற இந்த 5வது நிலை. இந்த 5வது நிலைக்கு விக்கிரக வடிவ நிலை கோவில் இருக்காருன்னு சொன்னேனே, இதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கிற பேர் அர்ச்சா. அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம்னு சொல்லுவோம். விபவாவதாரம்னு சொன்னால் பிறந்திருக்கிற ராமன் கண்ணன் வராகன். அர்ச்சாவதாரம்னு சொன்னால் 2 கைகள் 4 கைகள் 8 கைகள் 16 கைகள், நின்ன திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் இருக்காரோ இல்லையோ, இதெல்லாத்தையும் அர்ச்சாவதாரம்னு சொல்லுவார்கள். ஆக அது ஒரு அழகான கருத்து. ராமர் காலத்திலே இருந்திருக்கு, கண்ணன் காலத்திலே இருந்திருக்கு, அனாதி காலமாக இருக்குது. என்ன இதுதான் எனக்கு பயன்படும். என் காலத்தில் போய் தரிசனம் பண்ணிக்கலாம், என் ஊர்லேயே தரிசனம் பண்ணிக்கலாம். உடம்பை விட்டுட்டு போகணுங்கிற தேவையே இல்லை. இப்போ தாராளமாக இந்த உடம்போடையே போய் தரிசனம் பண்ணிக்கலாம். குடும்பத்தோடு போகலாமே. வைகுந்தத்துக்கு யாரான குடும்பத்தோடு போக முடியுமோ? யோசிச்சு தான் பார்க்கணும். நான் போக தயார், ஒருத்தரும் வர தயார் இல்லையே. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம், நான் இப்போ 1085 வயசு, நான் கிளம்புறதா இருக்கேன், நீ என்னோட கூடவே 60 வருஷமாக வாழ்ந்திருக்கேன், நீ வேணா வரியான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. யாரையானு ஒருத்தரும் வரமாட்டான். நீர் வேணா தாராளமாக போயிட்டு வரோம்.
நான் இருக்க போகிறேன், இன்னும் பேரம்பேத்தி கல்யாணம் பார்த்தாகணும், காட்சியெல்லாம் எவ்வளவு இருக்குது, நீர் ஏதோ போகணும்னா இப்படி கூட விபரீத ஆசையா? அப்போ மட்டும் ஒருத்தரும் கூட வரேன்னு கணவனும் ஒத்துக்க மாட்டான், மனைவியும் ஒத்துக்க மாட்டான். தாராளமாக போயிட்டு வரமே, நான் இன்னும் கொஞ்சம் உலகம் நிம்மதியாக இருக்க முடியுவான். இந்த மட்டும் நீர் கிளம்பி போனீரோ இல்லையோ, போன பிற்பாடு தான் கொஞ்சம் வாழ்க்கையை நிம்மதியாக அனுபவிச்சுட்டு இனிமே வரலாமான்னு சொல்லணும். அவ்வளவுதான் நிலை. கூட வரமாட்டா, குடும்பத்தோடு போக முடியாது. இங்கே போகலாமா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற கோவில் குடும்பத்தோடு போகலாம். இன்னும் குடும்பத்தோடு போனால் தான் நன்னாவே இருக்குது. தனியாக கோவிலில் பகவான் முன்னாடி போய் நிற்கிறத விட நீயும் வா நீயும் வா நீயும் வான்னு கூட்டமாக போனோம்னா திருப்தியாக சேவிக்கிறோம், சௌகரியமாக இருக்குப்போ. அந்த சூழ்நிலை இப்போ அடுத்த கேள்விக்கு பதில் பார்ப்போம். ஏன் நாம் இருக்கிற இடத்துல தரிசனம் பண்ணிக்கூடாதா? கோவிலுக்கு போய்த்தான் பண்ண வேண்டுமானால் அவசியம் போக வேண்டியிருக்கு. நம்ம வீட்டிலே குளிக்கிறதுக்காக உள்ளு கட்டி வச்சுருக்கோம். அங்கே குளித்தா தண்ணீர் எல்லாம் வெளியில் போடும். அங்கே சமையல் பண்ணால் சாதம் வெந்து போகுமா போகாதா? நிச்சயமாக வந்து போகும். குளியல் அறையில் சமையல் பண்ணாலும் சாதம் நன்னா தான் ஆகும். படுக்கை அறையில் சமையல் பண்ணால் சாதம் ஆகுமா ஆகாதா? நிச்சயமாக நன்னா ஆகும். நாளிலேருந்து பண்ணலாமா? பண்ண மாட்டோம். இன்னும் சாமி பைத்தியக்காரத்தமாக ஏதோ பேசினுக்கே. படுத்துட்டு இருக்கிற இடத்துல போய் எப்படி சாதத்தை பண்ண முடியும்? இப்போ குளிக்கிற உள்ள போய் பண்ண முடியுமா? வாசலில் வரவேற்பறை ஆறான்னு வந்தால் பேசுறதுக்காக வச்சுருக்கோம், அங்கே போய் படுத்து விட முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது சுவாமி. அதுக்குன்னு இடம் இல்லையாண்ணா? இடம் தானே. எந்த இடத்துல என்ன பண்ணான்னு இப்போ பண்ண முடியுமா முடியாதானா? முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த கேள்வி என்ன வருது? கூடுமா கூடாதா? பண்ண முடியும், ஆனால் அதற்கு இருக்கிற சூழ்நிலை இருக்கா சார். நம்ம குளிக்கணும்னா அதுக்கு வேண்டியது தானே தேடுவோம். தண்ணீர் வருதா பார்ப்போம், போகிறதுக்கு இடம் இருக்கணும், தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இருக்கணும், நான் என் துண்டை மாட்டுறதுக்கு அதில் ஒரு கொக்கி இருக்கணும். இதெல்லாம் சமையல் உள்ள எங்கேயானு கிடைக்குமா? அங்கே இருக்கும், அஞ்சரை பொட்டி இருக்கும், பருப்பு பாத்திரம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு குளிக்கிறதுக்கு முடியுமா? அப்போ அதுக்கு தேவையானது இருக்க வேண்டும் இல்லையோ. இன்னொன்று, நாம் இப்போ வரவேற்பறையில் உட்காண்டிருக்கோம். உட்காண்டிருக்கிறச்சு யாரானு கண்டிப்பாக கதவை தட்டுவா. தட்டி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணத்தான் பண்ணுவா. அவன் நினைப்பு சும்மா தானே உட்காண்டிருக்கார், இவரோட பேசினா என்ன அப்படிங்கிறதுக்காக வந்துடுவா. இதே நான் குளிச்சுட்டு இருக்கிறச்சே யாரானே என் கதவை தட்டுவாளோ? தட்ட மாட்டாளோ இல்லையோ? அதுவும் வீட்டில் இருக்கிற மனுஷா தட்டாலும் தட்டுவா. வர்றவாள்லாம் குளியல் உள்ள வந்து கதவை தட்டுவாளா? அது பண்ண மாட்டாளோ இல்லையோ? இது குளிச்சுட்டு இருக்கார், வேற செயலில் ஈடுபட மாட்டார், குளிச்சுட்டு வரட்டும். சாப்பிட்டுட்டு இருக்கார், சாப்பிட்டுட்டு வரட்டும். ஆனால் இதே வரவேற்பேரில் உட்காந்து வெறுமை தானே உட்காந்துருக்கீர். கொஞ்ச நாள் என்னோட பேசினா என்னங்கிறமோ இல்லையோ? அதனால தான் நம்ம வீட்டில் உட்காண்டு நாம் கும்பிட போகிறோம், பெருமானை தொழ போகிறோம்னு சொன்னால் இது வரவேற்பறையில் உட்காண்டிருக்கா போலே. எல்லாரும் வருவா, வெறுமை தானே இருக்கீர், எங்கிட்ட பேசின்னு இருக்கோன்னுவா. கொஞ்ச நேரம் கூட பூஜையை ஒழுங்காக பண்ணவும் முடியாது, கண்டிப்பாக நம்மளால் தொழுவதற்கும் முடியாது. அப்போ அதுக்குன்னு இருக்கிற இடத்துக்கு போனா தான் கோவிலுக்கு போயிருக்கா பேசக்கூடாது, பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா தொந்தரவு பண்ணாதே, அது பகவானை பார்த்து ஏதோ ஒரு வேண்டின்னு இருக்கார் போல் இருக்கு, குறுக்க போய் பேசாதே என்கிற நிலை எப்போ வரும்? அங்கே போனால் தான் வரும். இது நம்ம வீட்டில் உட்காண்டிருந்தோம்னா தொலைபேசி அடிக்கும், கைபேசி அடிக்கும், வர்றவாரான்னு பேசுறதுக்கு வருவா. ஏன் நம்ம வீட்டிலேயே ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்னா கூட வெறுமை உட்காண்டிருக்கிறத போய் இந்த காய்கறியானு வாண்டக்கூடாதான்வா. எத்தனை வேணா இருக்கலாமோ இல்லையோ? இதெல்லாத்தையும் தவிர்க்கணும்னால் இது அதுக்குன்னு வேலை செய்யாததுக்காக நீங்கள் கோவிலுக்கு போடுங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுன்னு போட்டு நாளிலேருந்து அவர் சொன்னார் வீட்டு வேலையை தான்னு சொன்னால் கோவிலுக்கு போயிடணும்னு சொன்னார் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கோ, வேலை செய்யுங்கோ, தொந்தரவு வரும்னு சொல்ல வந்தேன். அப்போ எந்த செயலுக்கும் ஒரு சூழ்நிலை தேவைப்படுறது இல்லையோ? சூழ்நிலை நன்னா இருந்தால் குளியல் உள், அதற்கு இருக்கிற சூழ்நிலை இருந்தால் சாப்பாட்டு உள், அதற்கு இருக்கிற சூழ்நிலை இருந்தால் சமையல் உள், அதற்குள்ள சூழ்நிலை இருந்தால் தான் கோயில். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि।
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ